வாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 38 சைஸ் உள்ள ப்ளவுஸு, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இன்ச் டேப் வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி 38 சைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் நாமளே கண்டுபிடிச்சி கட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத தான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இதில் வந்து 38 சைஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. அதனால தான் 38 செலக்ட் பண்ணேன். 32 இன்ச்சு ப்ளவுஸும் கேட்டிருக்கீங்க, அது பின்னாடி போடுறேன். முதல்ல 38 இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு அதை எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கட் பண்ணுறோம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அது எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல பேக் பார்ட் வெட்டுவோம், அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுவோம், அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பெல்ட்டு. இதை வந்து நம்ம எப்படி ஃபார்முலா படி கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு தான் கட் பண்ணுவோம். நம்ம துணி வச்சு எடுத்தாலும் சரி, அளவெடுத்து வெட்டினாலும் சரி, ஃபார்முலா போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு தான். பேக் பார்ட் போடும்போது நம்ம அந்த பின் உயரம் எவ்வளவு தேவை அப்படிங்கிற டிஃபால்ட்டாக 38 இன்ச்சு, 37 அந்த அளவு 38ன்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா முன்னாடி ஒரு இன்ச்சு பின்னாடி ஒரு இன்ச்சு, 37, 39 இந்த 3 சைஸுக்குமே 14 இன்ச்சு, 13.5 இல்லை 14.5 இந்த ஒரு அரை இன்ச்சு தான் வித்தியாசம். இதில் வர்ற மாதிரி இதில் வரும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு, ஆஃப் இன்ச்சு போதும். இது எல்லாம் டோட்டலாக எடுத்து நம்ம குறிக்கணும். அதே மாதிரி சுற்றளவு குறிக்கும்போது நம்ம 38ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 38 முதல்ல ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது 19 வரும். அந்த 19 கூட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும். எதுக்கு இந்த ஒரு இன்ச்சுனா, நம்ம 4 போட்டு கட் பண்ணி சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் மாறும். அதுக்காக இந்த 2ஆக பிரித்து ஒரு இன்ச்சுக்கு ஆட் பண்ணுறோம். அப்புறம் அதை வந்து 19ல் 1 கூட்டினா 20 வரும். அதையும் 2ஆல் டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு ரெடி அளவு கிடைக்கும். இதுதான் நம்ம 4 பேக் வித்து வந்து நமக்கு 10 தான். 10 எடுத்து சீம் அலவன்ஸு சைடு தையல் தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 11.5. அப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் இது ரெண்டும் குறிச்சிட்டோம். ஷோல்டர் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபுல் ஷோல்டரும் எடுத்தோம்னா இந்த ஷோல்டர் இந்த கையிலேருந்து இந்த கை வரையும் எடுக்கும்போது 14னா, அந்த ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி அதில் ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிடணும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது வர்றது தான் ஆஃப் ஷோல்டர். அந்த ஆஃப் ஷோல்டரையும் நம்ம 2ஆக பிரித்து தான் நெக் வித்தும் தோள்பட்டையும் குறிக்கணும். அதாவது கழுத்து அகலம், தோள்பட்டை ரெண்டும். இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து இந்த 38 இன்ச்சுக்கு 14 வரும். 14 2ஆல் டிவைட் பண்ணால் 7, 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6. அந்த 6 வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். நெக் வித்து அதாவது கழுத்து அகலம் 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறது ரெடி அளவு. அப்போ நம்ம குறிக்கும்போது 2.75 அல்லது 2.5 குறிக்கணும். அதுதான் இங்கே இருக்கிறது எல்லாமே ரெடி அளவு தான். சீம் அலவன்ஸு சேர்த்து தான் எழுதியிருப்பேன் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி தோள்பட்டையும் ஆஃப் ஷோல்டரை 2ஆல் வகுத்து, அதாவது 6 2ஆல் வகுத்து வர்ற ஆன்சர் தான் நமக்கு தோள்பட்டைன்னு. ரெண்டுமே நம்ம இது 6ன்னு வச்சோம்னா அது ரெண்டுமே 3 தான் வரும். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் ஃபார்முலா இருக்குது. நம்ம பேக் நெக்கு நம்ம இஷ்டம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் நான் அதுக்கு வந்து ஒரு 8.5 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஆம்ஹோலுக்கு வந்து அப்பர் செஸ்ட்டு அதாவது சுற்றளவு 38 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.3 வரும். இந்த 6.3 அப்படியேவும் வச்சுக்கலாம், 6.5 வச்சுக்கலாம், 6.25 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை நான் 6ன்னு தான் வச்சுருக்கேன். எல்லாமே அந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஃபார்முலா போட்டு தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போதுமே முன் உயரம் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம துணி வச்சு அளவு எடுக்கும்போது துணியை வச்சு எடுத்துக்கிறோம். இதில் எப்படி ஆட் பண்ணணும், முன் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது நம்ம ஓரலாக எழுதிக்கங்கன்னு சொல்ல முடியாது. அப்பர் செஸ்ட்டு பை 4, அதாவது சுற்றளவு 38 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 வரும். அது கூட 3 இன்ச்சு சேர்த்துக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த 9.5ங்கிறது அபெக்ஸ் பாயிண்ட்டு. டாட்டோட உயரம் 3 இன்ச்சு, ரெண்டும் சேர்த்து 12.5.
12.5 வரும். அது கூட கீழே பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 0.5, அதாவது அரை இன்ச்சு சேர்த்து 13ன்னு வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் 13.5ன்னு கூட வச்சுக்கலாம். 13, 13.5 ரெண்டுமே வச்சுக்கலாம். முன்கழுத்து டிஃபால்ட்டாக 6 தான். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம பெல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம துணியில் கட் பண்ணலாம் வாங்க. இது வந்து பேக் பார்ட்டு. இங்கே 38 இன்ச்சு சைஸோட பேக் பார்ட்டு ஃபார்முலா படி போட்டிருக்கேன். 38 சைஸ் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணல, ஃபார்முலா படி போட்டிருக்கேன். நான் இப்போ கட் பண்ணும்போது இதை நீங்கள் நல்லா கவனித்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு, அப்புறம் ஸ்லீவு, கீழே வந்து அடுத்தது ஸ்லீவ், பேக் வெட்டிட்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு பெல்ட் இதை வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா கட் பண்ண போகிறோம். இதே அளவுப்படி தான் நான் கட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த ரா எட்ஜ் கரெக்டாக இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இப்படி வச்சு கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் 2 இன்ச்சு குறிக்கணும். 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சு எதுக்கு, இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு குறிச்சிட்டு நம்ம இதுக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுடணும். இப்போது பேக் மடித்து தைக்கிறதுக்கு வரைஞ்சிக்கிட்டோம். இதிலேருந்து உயரம் எடுக்கணும். ரெடி அளவு தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். அந்த ரெடி அளவு இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். பேக் லென்த்து, அதாவது பின் உயரம் 14. இது கீழே 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, மேலே அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து 14 குறிச்சிக்கலாம். இது வந்து உயரம் வந்து முன்ன பின்ன நிறைய பேருக்கு மாறும். உயரம் கம்மியாக இருக்கலாம், உயரம் அதிகமாக இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே இது வந்து இந்த 14 இன்ச்சு ரெடி அளவு. இதுக்கு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு தோள்பட்டை பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவு. இப்போ முன் உயரம் குறிச்சாச்சு. இதிலேருந்து நெக் வித்தும் ஷோல்டரும் குறிக்கணும். அந்த நெக் வித்து ஷோல்டர் குறிக்கிறதுக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரையும் 14. அதுலேருந்து நம்ம குறிக்கும்போது பிரித்து எடுக்கணும். ஆஃப் ஷோல்டர் எடுக்கணும். முதல்ல 14 2ஆல் வகுத்தா, அதாவது ஃபுல் ஷோல்டரை 2ஆல் வகுத்தா 14 2ஆல் டிவைட் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 வரும். அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 6. யாருக்காக இருந்தாலுமே இந்த ஃபுல் ஷோல்டரோட அளவில் அதை 2ஆக டிவைட் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். கவலை எல்லாருக்குமே அதே அளவு தான். அப்புறம் அதை வந்து வர்ற ஆன்சரில் மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணி வர்றது தான் நெக் வித்து ஷோல்டரு 2ம். அதுவுமே சில பேருக்கு மாறும். இந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து கழுத்து குறுகலாக போடுவாங்க, சில பேர் அகலமாக போடுவாங்க, சில பேர் ரொம்ப ப்ராடாகவும் போடுவாங்க. நான் வந்து இப்போ இது ரெடி அளவு தான் குறிச்சிருக்கேன். இந்த 6 இன்ச்சுங்கிறது இது ரெடி அளவு. அப்போ நமக்கு கழுத்து வந்து இந்த பக்கம் வரணும் ஒரு 1/4 இன்ச்சு. ஷோல்டர் வந்து இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு குறிக்கணும். இதில் வந்து இங்கே 2.25 வரும். இந்த இடத்துல மறுபடியும் 3.5 வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து 2.25 வரும். இது ஃபுல்லாக அளந்து பார்த்தீங்கன்னா 3.5 வந்துடும். அந்த மாதிரி அது சேர்ந்து வந்துடும். இப்போ நெக்கு இது மாதிரி முதல்ல ரெடி அளவு நம்ம இதை இங்கே டிவைட் பண்ணி போட்டுட்டு குறிச்சிட்டு அதுக்கு இந்த பக்கம் நெக்குக்கு நம்ம பக்கம் குறிக்கணும், ஆம்ஹோலுக்கு ஆப்போசிட் சைடு குறிக்கணும். அதுக்கப்புறம் பேக் நெக்கு, பின் கழுத்து ரெடி அளவுலேருந்து எடுத்துக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பம். சில பேருக்கு சின்னதாக போடுவாங்க, சில பேர் பெருசாக போடுவாங்க. இதுக்கு டிஃபால்ட்டாக வைக்கிறதுக்கு 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். ரெடி அளவுலேருந்து இப்படி எடுத்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இப்போ பாக்ஸ் போடணும். அப்போது நம்ம இந்த பாக்ஸுக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவு இங்கே எடுத்து குறிச்சிட்டு தான் நம்ம பாக்ஸ் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த அளவுகள் வந்து மாறாமல் நமக்கு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் கொடுக்கும், நல்ல லுக்கு கொடுக்கும். இல்லைன்னா அங்கங்கே இழுத்துட்டு போகும். இப்போ நம்ம அடுத்தது பாடி சுற்றளவு பேக் வித்து குறிக்கணும். அது எப்படி ஃபார்முலா போட்டிருக்கேன் அப்படின்னா, பாடி வந்து 38 இன்ச்சு தானே நமக்கு அப்பர் பாடி சைஸு, மிடில் பாடி அப்படின்னு தனித்தனியாக எடுத்தாலுமே அப்பர் பாடி அப்பர் செஸ்ட்டு தான் நமக்கு கணக்கு. 38 2ஆல் டிவைட் பண்ணும்போது 19 வரும்.
அந்த 19 கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 20. 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10. இந்த 10 தான் நமக்கு ரெடி அளவு. இந்த 10 கூட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு சேர்த்துணும். நம்ம இங்கே இருந்து 10 இன்ச்சு குறிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதிலிருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு குறிக்கணும். இப்போ இதுக்கு இங்கேருந்து இப்படி ஆம்ஹோல் போடணும். ஆம்ஹோல் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுவுமே அப்படி தான். அப்பர் செஸ்ட்டு 38 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 6.3 வரும். சில பேருக்கு அப்படியே 6.3 வச்சுக்கலாம், இல்லை சில பேருக்கு 6 குறைச்சி கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 6 மட்டும்தான் வைக்க போகிறோம். இந்த 6 கிட்ட இங்கே குறிச்சிட்டு இந்த லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 6.5க்கு மேலே ஒரு 2 புள்ளி, 6.5க்கு 2 புள்ளி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் குறிக்கணும். அப்போ தான் நமக்கு அது சரியான அளவுக்கு வரும். பாக்ஸ் போட்டு அந்த இது போடும்போது இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த கோடுக்கு இதை பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து இதுக்கு நேராக தான் நமக்கு ரெடி அளவு வருது 10 இன்ச்சு. இது வந்து சீம் அலவன்ஸு. இப்போ இந்த இடத்துல நம்ம பாடி சுற்றளவு குறிப்போம், இடுப்பு சுற்றளவு. அது பாருங்கள், வெயிஸ்ட் ரவுண்டு 34. இந்த 34 இன்ச்சை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ வரும்னா 8.5 வரும். இப்படி டேப்பை மடித்து வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.5 வரும். அந்த 8.5 தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே குறிக்கணும். இப்படியும் வச்சு குறிங்க, இல்லை இப்படி வச்சும் குறிங்க, எப்படி வேணாலும் குறிச்சிக்கலாம். 8.5 இப்படி குறிக்கணும். இதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸு 1.5 இன்ச்சு. இது வந்து முதுகில் நம்ம இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1 இன்ச்சு. இந்த சைடு பிடிப்போம்ல, அதுக்காக அந்த 1.5 இன்ச்சு. இதை வந்து இப்படி பாக்ஸ் போட்டுடுங்க. இது வந்து ரெடி அளவு. இப்போ நம்ம இதுக்குள்ளே வளைவு போடணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்து ஒரு கிராஸ் லைன் போடுங்க. அதில் வந்து 1 இன்ச்சு குறிக்கலாம், 1.25 குறிக்கலாம். நமக்கு இந்த ரவுண்டு வந்து சாதாரணமாக இப்படி இருக்கிறவங்களுக்கு 8.5 வரணும். இப்போ இங்கே நம்ம வந்து 1.5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இதில் பாதி 6 இன்ச்சு குறித்தோம், இதில் பாதி 3. இப்போ இதை வந்து நம்ம இது மாதிரி இப்படி கையை வச்சு இப்படியே நம்ம வளசல் போடலாம். இல்லைன்னா இந்த ஸ்கேல் இருக்குது பாருங்கள், இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஆம்போல் ஸ்கேல், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வந்து நம்ம இங்கே நம்ம போட்ட புள்ளிக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நாம தான் இப்படி வச்சு போடணும். இதை போட்டுட்டா ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் வளைவு போடுறது. இப்போ நமக்கு வந்து இந்த ரெடி அளவு 8.5 வருதான்னு பார்க்கணும். கொஞ்சோண்டு அதிகமாக வருது, ஒரு 2 புள்ளி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு கரெக்டாகவே தான் வேணும் அப்படின்னா நம்ம இப்படி இன்னும் கொஞ்சம் லைனை வந்து இப்படி மேலே தூக்கி போட்டுக்கிட்டா அது வந்து 8.5 வந்துடும். நம்ம இது தையலில் கூட சேர்த்து தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்குக்கு வந்து அதே அளவு வேணும்னா நம்ம இதையே வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு குறித்து இப்படி வச்சு வளைவு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இப்படி வச்சு இப்படி கூட போட்டுக்கலாம். நம்ம இதை எப்படி நம்ம அந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி போடலாம், இல்லை கையிலேயே கூட நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பேக் பார்ட் வரைஞ்சிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். காட்டுங்க. இதை இப்படி வெட்டி முடித்த உடனே இந்த இடத்துல ஒரு நாச் கட் பண்ணுங்கள். இது சைடில் தைக்கிறதுக்கான அளவுன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாச் கட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நமக்கு மடித்து தைக்கிறதுக்குன்னு தெரியணும்.
இது எதுக்கு நம்ம இங்கே இப்படி கிராஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை இப்படி மடித்து தைக்கும்போது இந்த துணிக்கு முடிகிற அளவுக்கு இருக்கணும். இதை இப்படி நேராக கட் பண்ணோம்னா அப்படி மடித்து தைக்கும்போது உள்ளே போயிடும், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தைக்கும்போது. அதனால இப்போ அப்படி கட் பண்ணால் நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோம். இப்போ இந்த துணியை அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பிக்கணும். நம்ம பேக் சைடு இங்கே வெட்டியிருக்கோம், இதை அப்படியே இப்படி திருப்பிட்டு இப்படி மடித்து போட்டுக்கோங்க, 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு வந்து கை சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு, ஸ்லீவ் ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு துணி இருக்கான்னு பாருங்கள். நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து கை நீளம் வந்து 8 எடுத்திருக்கேன். மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கீழே, மேலே பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 10 வேணும். இது வந்து ஆப்ஷனல். சில பேர் 8 வச்சுக்குவாங்க, சில பேர் 7, 6ன்னு எப்படி வேணாலும் வச்சுக்குவாங்க, அது மாறுபடும். ஆனால் அதே சமயத்தில் கை சுற்றளவு, அதாவது நெக் வித்து 8.75 வரணும், இல்லைன்னா 9 வரணும். ஏன் 8.75 8.5னா, நம்ம இந்த கையில் அப்புறம் ஆம்ஹோலில் வரைஞ்சோம் இல்லையா, இது வந்து 8.5 தானே இப்படி வந்தது நமக்கு இந்த அளவு. அதனால் அதே மாதிரி வர்ற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ நம்ம கை சுற்றளவுக்கு இங்கே 8.75 இருக்கா 9 இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம கரெக்டாக இருக்குது இந்த துணி, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். முதல்ல இந்த லென்த்து வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு லைன் போடுங்க. கிராஸாக இருக்குது, துணி ஏறத்தாழ இருக்குது. போட்டுட்டு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு இடம் விடணும். இங்கே 1.5 இன்ச்சு. மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு கை நீளம் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம், நமக்கு வந்து ஒரு 7 எடுத்துக்கலாம். 8 எடுத்தால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே அளவுக்கு இங்கேயும் குறிச்சிக்கிட்டு ரொம்ப லைன் போட்டுக்கலாம். 8 அது ஸ்லீவு வந்து ஆப்ஷனல். இதுங்க வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இதை போட்டுட்டோமா, இப்போ வந்து நமக்கு கேப் ஹைட்டு இந்த இங்கேருந்து நம்ம இப்போ இறக்கி குறிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கேப் ஹைட்டுன்னு பேர். இது ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சு டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே 3 இன்ச்சு குறித்தா சரியாக இருக்கும். அதே மாதிரி கீழே கை சுற்றளவு வந்து 38 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 5.5 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறது, சைடு தைக்கிறதுக்கு. இதை குறிச்சிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம கேப் இது வளைவு போடணும். நம்ம இது ரெடி அளவு மேலே தான் குறிக்கணும். இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு குறிக்கணும். அதே மாதிரி இந்த கேப் ஹைட்டு குறிச்சிருக்கிற இடத்துல 1.5 இன்ச்சு குறிக்கணும். இதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. நான் இதில் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சு இங்கே போட்டோம் இல்லையா, இந்த 1.5ஐயும் இந்த 1ஐயும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லைனில் மட்டும், இந்த இப்போ நம்ம போட்ட கோட்டுக்கு மட்டும் போட்டுட்டு இந்த மேல் பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு குறிச்சிக்கலாம். கீழே இருக்கிறதுக்கு கீழே 1/4 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இது வந்து நம்ம கையிலேயே இப்படி போடுறது, இப்படி போட்டுடலாம். இந்த லைன் இந்த 1/4 இன்ச்சை டச் பண்ணிக்கணும். இந்த இதுக்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகணும். இது வந்து பேக் சைடுக்கு வர்ற வளைவு. 2வது லைனுக்கு முன் பக்கத்துக்கு வர்ற வளைவு குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கேருந்து போட்டு இப்படி கீழே இறக்கிட்டு வரணும். கீழே வந்து அந்த கீழே குறிச்சிருக்கோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அதை டச் பண்ணணும். இந்த லைன் வந்து உங்களுக்கு அழகாக இப்படி வரும். நடுவில் நமக்கு ஒரு கோடு வர்றதுனால அந்த ஷேப் தெரியல. இப்போ இங்கேருந்து இந்த அளவுக்கு நமக்கு பேக் சைடுக்கு இருக்கிற அளவுக்கு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஷோல்டருக்கு விட்ட பகுதியை மடித்து பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் சைடு தைக்கிறதுக்கான துணியும் மடித்து பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து இப்படி இந்த மேல் வளைவில் வச்சு பாருங்கள், கரெக்டாக இங்கே வருது பாருங்கள். நம்ம குறிச்சிருக்கிற அந்த 1.5 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வருது. அப்போ இந்த அளவு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்படி வரலைன்னா அந்த துணி எங்கே வருதோ அங்கே குறிச்சிக்கணும். இந்த பக்கம் பத்தலைன்னா நம்ம ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி தைச்சோம். இதுதான் ரெடி அளவு. இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸு. இப்போ கையும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கை வெட்டுறதை முழுசாக பார்த்துக்கோங்க. குடஞ்சி வெட்டணும். முதல்ல எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு போட்டோம் இல்லையா, அந்த கோடை கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க நாச் கட் பண்ணிக்கோங்க. மேலே அது கட் பண்ணலைன்னா நமக்கு வளைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சீம் அலவன்ஸுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த இதையும் நாச் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இது கீழே இருக்கிற கோடு வெட்டணும். இந்த துணியை அப்படியே பிரிச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இப்படி இருக்குது. இப்போ நம்ம விரித்து போட்டு இதை வந்து கீழே வெட்டணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வெட்டும்போது இந்த மாதிரி வளைவாக கொண்டு வந்து வெட்டுங்க, கூராக வெட்டிடாதீங்க. இப்போது இது முன்பக்கத்துக்கு வரணுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நாச் கட் பண்ணிக்கோங்க. கையோடவே இந்த துணி ஒரு துணியை மேலே தூக்கி உள்ளே வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அது உள்பகுதி. அது தெரிஞ்சு இருந்தால் அது நமக்கு அது ஐடென்டிஃபை ஆனால் தான், அது புரிஞ்சிக்கிட்டா தான் மடித்து தைக்கிறது ஒழுங்காக கரெக்டாக தைக்க முடியும். அதை தைச்சி கரெக்டாக தைச்சாதான் இது வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டுக்கு வரும். இல்லைன்னா மாறி போகும். பிரித்து தைக்கணும். இப்போ நம்ம பேக்கு தைச்சாச்சு, ஸ்லீவ் தைச்சாச்சு, ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம இந்த துணி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த துணி நம்ம பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கம் வரணும்னு. இப்போ ஃபோல்டிங் பகுதியில் சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம பக்கம் போட முடியாது. ஓப்பன் பகுதி தான், ஓப்பனாக இருக்கிற பகுதி தான் இங்கே போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம போன தடவை ஸ்ட்ரெயிட் கட்டிங் வெட்டணும். இந்த 38 இன்ச்சு வந்து பேக் இது கிராஸ் கட்டிங் போட போகிறோம். இந்த பேக் பார்ட் துணி எடுத்து அப்படியே இந்த மேலே இந்த தோள்பட்டை வருது இல்லையா, இந்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி ஃபுல்லாக இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. இங்கே மேலே கொஞ்சம் துணி வரணும். கண்டிப்பாக இந்த பேக் நெக்குக்கு மேலே துணி வரணும். இப்படியெல்லாம் வச்சிடாதீங்க. இப்படி வச்சா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இப்படி மேலே போனால் இந்த துணி வெளியே போயிடும். பேக் பார்ட் துணி ஃபுல்லாக இப்படி உள்ளேயே இருக்கணும். இப்போ கீழே சில சமயம் இங்கே துணி இந்த கட்டிங் வந்து இதுவரையும் கூட வரும். பரவாயில்ல, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா முன் உயரம் கொஞ்சம் சின்னதாக தான் வரும். அதனால் இப்படி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஷோல்டரில் அந்த துணி இருக்குது இல்லையா பேக்கு, அதுக்கு நேராக இப்படி கோடு போட்டுருங்க. நெக்கில் கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டுட்டு இந்த அடையாளம் இருக்குது பாருங்கள், இந்த தோள்பட்ட அடையாளம், அதை இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் குறிச்சிட்டு இந்த ஆம்ஹோல் பூராவுமே அந்த பேக் சைடில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு போட்டுட்டு வந்துடுங்க. போட்டுட்டு இந்த இந்த பேக் சைடுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் கிராஸாக வெட்டியிருக்கோம், அதை நேர் பண்ணுறதுக்காகவும் முன்பகுதியில் இங்கே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்காகவும் நமக்கு துணி வேணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இப்படி நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இது போட்டாச்சு. நெக்கு இந்த பக்கம் போட்டாச்சு, இந்த பக்கம் போடணும் இல்லையா, இந்த துணிக்கு நேராக இப்படி ஸ்கேல் வச்சு அதுக்கு மேலே வரையும் போடுங்க. இப்படி மேலே வரையும் வேணும். ஏன்னா கழுத்து வந்து நமக்கு முன் கழுத்து நம்ம 6 தான் குறிச்சிருக்கோம். அதனால் இப்போது பேக் சைடில் ஆம்போல் வரைஞ்சாச்சு, சுற்றளவு வரைஞ்சாச்சு, ஹைட்டு குறிச்சு, மேலே தோள்பட்டை குறிச்சாச்சு. ஸோ பேக் சைடு துணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம உடனே பண்ண வேண்டியது இந்த கோடை வந்து போட்டுடணும். போட்டுட்டு இதெல்லாம் நம்ம ஏதாவது பிட்டாக இருந்ததுன்னா ஃபுல் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைனை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெடி அளவுலேருந்து 6 இன்ச்சு கழுத்துக்கு குறிக்கணும். இங்கேருந்து 6 இன்ச்சு இங்கே வருது. இது வந்து 3 இன்ச் 2.25. இந்த அளவுக்கு 2.25 தானே குறிச்சிருக்கோம். தைச்சா தானே நமக்கு 3 வரும். இப்படி குறிச்சிட்டு நம்ம பாக்ஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பாக போயிடும்.
பின் கழுத்து வந்து கொஞ்சம் நம்ம பிராடாக போட்டதுனால அந்த கோடு தனியாக போகுது. அப்புறம் இதுக்கு அடுத்தது நம்ம ஆம்ஹோலில் முன்பகுதிக்கு கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். அது இந்த இதில் பாதி வந்தது இல்லையா, இது இங்கே இருக்குது, இந்த 1.5 இன்ச்சு இங்கே இருக்குது. இந்த கீழ் வளைவில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இந்த லைன்லேருந்து இப்படி இங்கேயும் ஜாயிண்ட் ஆகிடணும், இங்கேயும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடணும். இதில் மட்டும்தான் இப்படி வளைச்சி கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு இது சரியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து முன் உயரம் குறிக்கணும். நம்ம முன் உயரம் நோட்டில் எழுதியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு முன் உயரம் அப்பர் செஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணி 3 இன்ச்சு சேர்த்து வரணும். அதாவது 38 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.5 வரும். அதில் 3 இன்ச்சு சேர்த்து 12.5 வைக்கணும். இங்கே 0.5 அதாவது 1/2 இன்ச்சு கீழே பெல்ட்டு சேர்த்து தைக்கிறதுக்காக வைக்கணும். அது அப்போ 3.5 சேர்த்தணும். இந்த 9.5 அப்படிங்கிறது என்னென்னா முன் உயரத்தோட நமக்கு இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது நம்ம அந்த டாட்டு சென்டர் டாட்டோட அளவு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அது. இப்போ நமக்கு இந்த 9.5 இங்கே இருக்குது, அதுக்கு கீழே 3.5 அதாவது 12.5 தான் நமக்கு தேவையான அளவு. அதுக்கு கீழே நமக்கு வந்து தைக்கிறதுக்கான அளவு 13 அப்படி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இப்போ லைன் போட்டுருங்க. இது போட்டாச்சு. நெக்குக்கு வந்து நம்ம அந்த ஸ்கேல் வச்சும் போடலாம். நம்ம சும்மாவும் துணி நழுவாமல் பார்த்துக்கோங்க. துணி நழுவுது அப்படின்னா நீங்கள் ஒரு பின்னு ஊசி குண்டூசி ஏதாவது ஒன்று குத்திடுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டு இங்கே வருது. ஆனால் டாட்டோட அகலம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் 4 இன்ச்சு தான் வரும். இந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்கள், 4.5 வருது. நமக்கு 4 தான் வரணும். 4க்கு நேராக குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோட்டுலேயும் 4 குறிச்சிக்கோங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டாட் இந்த கிராஸ் போடணும். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா வச்சு போடும்போது நம்ம யோசிக்கவே வேண்டாம். இந்த உயரம் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 2 இன்ச்சு, இந்த பக்கமும் அதிலிருந்து 2 இன்ச்சு குறிச்சு 2 இன்ச்சு குறிச்சிக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், தப்பே வராது. நீங்கள் தைரியமாக செய்யலாம். அளவு துணி வச்சு இது செய்யும்போது அளவில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். அளவு துணி இல்லைங்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு டாட்டோட அகலம் வந்து 38 இன்ச்சு இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் ஷவுட்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. அதே மாதிரி இந்த பெல்ட் கிராஸோட மொத்த அளவு வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பெல்ட்டோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 34, இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 34. அந்த 34 இப்போ பெல்ட்டு வந்து இடுப்பில் தான் உட்கார போகுது. அது 34 4ஆல் டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சு வரும். அந்த 8.5 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கணும். 10 இன்ச்சு வரணும். பெல்ட்டோட நீளம் நமக்கு அதுதான். அதே தான் நம்ம இங்கேயும் குறிக்க போகிறோம். இப்போது அது எப்படி குறிக்கணும்னா, இந்த இடத்துல இருந்து இங்கே 1.5 இன்ச்சு குறித்தோம் இல்லையா, அது வரையும் டேப்பை வைங்க. 3.25 வருது. அந்த 3.25 இப்படி பிடிச்சிட்டு அந்த 3.25 இந்த பக்கம் 1.5 இன்ச்சு குறித்தோம்ல, அதில் வைங்க. அதில் வச்சு டேப்பை இப்படி எடுத்துகிட்டே வாங்க. வரும்போது 8.5 இன்ச்சு எங்கே வருது, அந்த 8.5 இன்ச்சுக்கு நேராக குறிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது நமக்கு. அதுக்கு தான் நான் இங்கே நேராக கோடு போட சொன்னேன். ஏன்னா நம்ம பேக் சைடு வந்து கிராஸாக கட் பண்ணியிருப்போம். அது இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு துணி வேணுங்கிறதுனால தான் நம்ம இங்கே நேராக கோடு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம நெக்கு போட்டாச்சு, ஆம்போல் குடஞ்சி வெட்டியாச்சு, இந்த கிராஸும் எல்லாம் குறிச்சாச்சு. இப்போ கட் பண்ணலாம். நம்ம என்ன போட்டிருக்கிறோமோ அதை மட்டும் கட் பண்ணலாம்.
இப்போ நம்ம இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கெல்லாம் குறிச்சிருக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு நாச் கட் பண்ணணும். இங்கே 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 இதெல்லாம் நாச் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கு அதே சமயத்தில் இந்த லென்த்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து போட்டிருக்கோம். இங்கே வந்து 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சிருவோம். அதே சமயத்தில் இதை குடஞ்சி வெட்டியிருக்கோம். அப்போவும் அது பெருசாக இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா நம்ம ப்ளவுஸு போடும்போது ஃபஸ்ட்டு ஹூக்கு லூஸ் ஆகும், கலண்டு வரும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு குறித்து இப்படி கிராஸாக இங்கே இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அது வரையும் இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணிடணும். அப்போ கட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹூக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. அதே சமயத்தில் கலண்டும் வராது, ஃபிட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பெல்ட் கட் பண்ணலாம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா 6 இன்ச்சு உயரம், நெக் வித்து பெல்ட் வித்து வந்து 10, அதாவது 8.5 இன்ச்சு ரெடி அளவு, 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுன்னு. இந்த 6 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, நமக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. இந்த 6 இன்ச்சு எதுக்குன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு அப்போ தான் கட் பண்ண முடியும். நம்ம ஏன் அந்த மாதிரி கட் பண்ணுறோங்கிறத நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். ஏற்கனவே காட்டியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ஒவ்வொரு தடவையுமே நான் அப்படி தான் தைப்பேன். அதனால் அப்படி நம்ம தைக்கும்போது அதை காட்டுறேன். பெல்ட்டுக்கு இந்த துணி கட் பண்ணியாச்சு. இனி மீதி இருக்கிற துணியில் பட்டன் பீஸு, நெக் பீஸு இதெல்லாம் கட் பண்ணுவேன். தைக்கும்போது அதெல்லாம் கட் பண்ணிக்குவேன். பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டு இதில் கட் பண்ணிட்டோம். பேக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு கட் பண்ணியிருக்கோம். அடுத்து முன்பகுதி, அதாவது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெல்ட்டு வந்து இதே துணியிலேயே எனக்கு 4 துணி வந்துருச்சு. 4 துணி கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் 2 தான் கட் பண்ணி காட்டினேன், 4 துணியும் இருக்குது. அப்புறம் நமக்கு இது வந்து பட்டன் ஹூக் பட்டி, ஐ பட்டி 2 இருக்குது. இது வந்து நெக் பீஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிற துணி. இதுதான் வேஸ்ட் கிளாத்து. இந்த மீதி துணியை வந்து நம்ம இந்த துணியை தைச்சி முடிக்கிற வரையும் நம்ம இதை வச்சுக்கணும் அப்படியே. அப்போ தான் நமக்கு எங்கேயாவது 10ல் இல்லை மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதே அளவுகளோட இந்த துணியை ஃபார்முலா படி கட் பண்ணி 38 சைஸு பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யார் யாருக்கு 38 வருது அப்படின்னு. 38 இன்ச்சு இல்லை 37 இல்லை 39, இந்த 3 பேருக்குமே இது சரியாக இருக்கும். இது எப்படி 3 அளவுகளுக்கும் சரியாக இருக்கும்னா, நம்ம சைடில் பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா, அந்த அளவு மட்டும்தான் முன்ன பின்ன மாறும். 37 இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு தையல் சேர்ந்து வரும். 39 இருக்கிறவங்களுக்கு ஒரு தையல் 1/4 இன்ச்சு தள்ளி வரும், அவ்வளவுதான். மற்றபடி மீதி அளவுகள் எல்லாம் ஒரே அளவுகள் தான். கழுத்து, முன் கழுத்தாகட்டும் பின் கழுத்தாகட்டும், ஸ்லீவ் லென்த் ஆகட்டும், எல்லாமே அவங்க விருப்பம்தான். குறைவாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். இது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 32 இன்ச்சு சைஸில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி, இதை வந்து மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் சில டீட்டெயில்ஸ் ஏதாவது, இதை முதல்ல கட்டிங் போடுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அது ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 32 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு நெக் டிசைன் வேறு ஏதாவது போட்டு கட் பண்ணலாம். ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் போட்டோம்னா மற்றது தெரியாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.